உதயம் இட்லி அரிசி பிஹைண்ட் வேர்ட்ஸ் கோல்ட் ஐகான் டெலிவிஷன் டிஜிட்டல் அண்ட் சோஷியல் அவார்ட்ஸ்ல அடுத்த விருதை கொடுப்பதற்காக லெட்ஸ் வெல்கம் ரித்திகா, பவித்ரா அண்ட் தர்ஷா. Yes, the beautiful ladies. பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ரித்திகா அவர்கள், பவித்ரா அவர்கள் and தர்ஷா அவர்கள். And அவங்களோட we request Dr. A.S. Riyaz, Chairman ARSK Group, Poly Marble Sheet, Madurai to join us on stage. வா, 3 ரொம்ப அடக்கமான பெண்கள் வந்திருக்காங்க. அதுவும் தர்ஷா மாதிரியான ஒரு குடும்ப குத்துவிளக்கு இந்த விருதுக்கு வந்துருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவனை பார்த்தது. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, சும்மா ஜாலியாக பேசினீங்க. நீ உங்க பசங்களோட ஆன்லைன் கிளாஸ்லாம் நல்லா போதான்னு கேட்குறாங்க. சாரி, நம்ம விருதுக்கு போகலாம். ஓகே, ரெடி. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் விருது. ஓகே, அடுத்த விருது யாருக்காக அப்படின்றத ஏவில பார்த்துடலாம். உதயம் இட்லி அரிசி வழங்கும் Behind Woods Gold Icons Best Entertainer on Television புகழ் for Cook with Komali. கூப்பிடும்போது வாடா. Best Entertainer on Television, ladies and gentlemen, make some noise for Pugal. Thank you, Riyaz sir. Thank you very, very much. Pugal! Congratulations! We are very, very happy. எங்களோட pride நீ, எங்களோட சொத்து நீ. And இன்னைக்கு Best Entertainer on Television விருது வாங்கியிருக்கீங்க. சீரியஸாலாம் பேசி நம்மளுக்கு இது கிடையாது. But still few words நம்மளுக்காக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே மக்கள் தான். இவ்வளோ தூரம் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இவ்வளோ ஆதரவு கொடுத்து எது பண்ணாலும் ஓகே புகழ் பண்ணால் காமெடி தான் அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் வெறும் எனக்கு லேடி கெட்டப்பு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது வந்து எனக்கு இதாக சொன்னது நம்ம தாம்சன் அண்ணா தான். வந்து எனக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணி நீ போடுறா, ஒரு நாள் உனக்கு ஒரு வரும்னு ஒரு லேடி கெட்டப் போட்டு நான் அண்ணன் உடனே சொன்ன உடனே நான் வாக்கா ஒரு புடவை கட்டி இது பண்ணிவிடுவேன். நான் ஒரு தடவை என்னை திட்டினார். ஒரு ஸ்கூல் கெட்டப்பில் என்னை திட்டிட்டு நான் அழுதுட்டு நான் ஸ்டேஜெலாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னடா நம்மளை இப்படி திட்டாரு அப்படின்ட்டு. அப்போ நான் இல்லாதப்போ அப்போ எல்லார்ட்டையும் அங்கே சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படி போனேன். அவனை நான் தனியாக வந்து நான் ஏற்றுவேன் ஸ்டேஜில். அவனை தனியாக அவனை இப்போ கூட டேக் பேக் போட்டு அவனை ஏற்றி விடுவேன். அவன் பண்ணுவான். உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி திட்டினாரு. என்னம்மா அவங்க திட்டினாங்க, அந்த இடத்துல திட்டினா உன்னால் முடியும், நீ பண்ணுவடா அந்த ஸ்டேஜில் அப்படின்ட்டு எனக்கு இது பண்ணார். தாம்சன் அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். முழுக்க எனக்கு இந்த அளவு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஏன்னா நான் இந்த ஆலமரத்தெல்லாம் உட்காந்துப்பெல்லாம் எனக்கு நிறையா வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் ஓடுவேண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க. அதுனா சரிடா சின்ன கேரக்டராக கொடுத்து, ஏன்னா சிரிச்சா போச்சு டீமு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஒரு சின்ன பையனாக இருந்தும் சரி ஓகே அவன் அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ஒருத்தன் புதுசாக வந்துட்டு அவனை வந்து என்ன புதுசாக வந்துட்டு அப்படின்னு கேட்காம வாடா நீ நம்ம டீமுடா அப்படின்னு எனக்கு சிரிச்சா போச்சு டீமுக்குலாம் மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன் எல்லாருக்குமே. அதே போல் ரோஃபா மேம், அந்த டீம், நம்ம விஜய் டிவியில் இருக்க எல்லா குடும்பங்களும், குளோபல் வில்லேஜ் அது இதுன்னு எல்லாமே ஃபேமிலியாக வந்து எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி அந்த பையனை அதில் போடுங்க இதில் போடுங்க அப்படி இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அதை வந்து கரெக்டாக இது பண்ணி நான் மக்களை சிரிக்க வைக்கணும், அவ்வளோதான். எல்லாருக்குமே இவ்வளோ அழகாக நன்றி சொன்னீங்க. ஓகே, இவ்வளோ லவ், இவ்வளோ ஃபேன்ஸ், இவ்வளோ பாசத்தை புழியிறாங்க. எல்லா கார் வாங்கிட்டீங்க, உயரத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. என்ன செய்ய போறீங்க? இவங்க எல்லாரும் பெட்ரோல் போட போகிறோம். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போற? பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய போற? இல்லை, அது எப்படின்னா இந்த மேடை வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இந்த வாய்ப்புன்றது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வரோம். என்னை விட நிறையா டேலண்ட்லாம் வெளியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் அதை வந்து கடவுள் கரெக்டாக யாருக்கு கொடுக்குறாங்களோ சரி நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் மக்களை சிரிக்க வைக்கணும், அவ்வளோதான். அதை நம்ம எந்த அளவு அவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்க கஷ்டமே படக்கூடாது. நமக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு அவங்கள சிரிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க நம்புகிறாங்க இவங்க நம்மளை சிரிக்க வைப்பாங்க, கண்டிப்பாக இந்த ஷோ பார்த்தா இது நல்லா காமெடியாக இருக்கும், நமக்கு இருக்க டென்ஷன் வெளியில் போயிடும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்னது தான், எப்பயும் சொல்கிறது தான், நான் சாகர வரை எல்லாம் சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதை மனசில் வச்சுருக்கேன். தேங்க்யூ. என்னை இந்த அளவு சப்போர்ட் பண்ணுற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வந்து உங்களோட ஃபேவரட் கேர்ள்ஸ் இங்கே இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு பயங்கரமான அந்த அண்ணன் தங்கச்சியோட அந்த இது பார்க்கும் போதே ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. என்ன கேட்குறேன், இல்லைங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக் நாங்கள் ப்ளே பண்ணுறோம், ஒவ்வொரு ஆள் கூடயும் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஆடணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏங்க ரொம்ப பவித்ராவோட ஸ்டார்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க சுனிதா அங்கே இருக்குது,
நான் 3 பொண்ணுங்க மட்டும் ஃபேவரட்னா தப்பாக எடுத்துக்கிச்சுன்னா கண்டிப்பா நான் அவங்கள தனியா இன்னொரு டான்ஸ்க்காக நான் கூப்பிடுறேன். சுனிதாவை நான் சுனிதா தப்பாக எடுத்துக்கூடாது. அதுக்காக அங்க பாருங்க அரவிந்த் எப்போ நம்பர் வாங்கலாம் சுனிதா கிட்டன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அரவிந்த் டோன்ட் வரி, ஐ வில் கெட் ஹர் நம்பர் ஃபார் யூ. ஓகே புகழ், ஆர் யூ ரெடி? ஓகே ரெடி. ஒன் சாங், ஒன் கேர்ள். யார் யார் கூட? ஆல் 3 கேர்ள்ஸ். 3 பேர் கூட ஆடவா? அங்க ஒரு ஆயா வெயிட் பண்றாங்க, அவங்க கூடயும் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுடலாம். ஓகே தானே உனக்கு? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவித்ரா உங்களுக்கான சாங் ப்ளீஸ். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டு விடுவாப்ல. எனக்கு ராஜாவானா போதும் மாறி மாறி சோப் போட்டுக்கிறது போதும். நிறைய பசங்களுக்கு வந்து வயிற்றுச்சல் என்னன்னா, நீ வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து பார்த்தா இப்படி கிள்ளி பேசுகிற, எல்லாம் வந்து எல்லா பொண்ணுங்களும் ஒன்ட்டே பேசுதுன்ற ஒரு இது. அதனால் வந்து பொண்ணுங்க தான் கேட்பாங்க. ஆனால் பசங்க இப்போ கேட்குறாங்க புகழ் கேட்பா கல்யாணம் அப்படின்ட்டு. சீரியஸாக பேசலாம் புகழ் ப்ளீஸ். இந்த பார் வழியாத சீரியஸாக பேசலாம். இந்த கேள்வியை கேட்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ராமரையா தான். எப்போ கல்யாணம் பண்ணிவிடுவோம். இப்போ தானே இல்லைங்க, இப்போ தான் ஒரு படி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வாசப்படியை மெரிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பாக எங்கேயா பிறந்திருப்பாங்க. இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், போகலாம், யாராவது இருக்கலாம். ஷேம்லெஸ் ஃபெலோ. ஸோ யாராவது சொல்லலாம், சரி எதுக்குங்க அப்படின்ட்டு ஏதாவது குறுக்க பேசலாம். ஓகே, அப்போ கல்யாணம் பண்ணனா கண்டிப்பாக வந்து ஒரு நீ லவ் பண்ணி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீ பார்க்குறவங்க, நீ வந்து இது பேர் லேடி செருப்பு மேலேயே ஒரு 2 மினிட்ஸ் நிற்ப, அது வேறு விஷயம். பட் நான் கேட்குறது எப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படி எதுவும் கிடையாது. நம்மள ஓகே இந்த ஷோ போகிறீங்களா அப்படி எப்படின்ட்டு எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எந்த மாதிரி ஷோ புரியல எனக்கு. இல்லை பொதுவாக போகிறேன். இப்போ இவங்களாம் இப்போ நம்ம கூட இதாக ஒர்க் பண்ணுறாங்க போகிறாங்க, நம்மள இப்படி தொடுறதோ இல்லை இப்படி பண்ணி முத்தம் கொடுக்குறதோ இல்லை ஏமா எங்கே போயிட்டு இப்படி அந்த மாதிரி. ஓ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்கக்கூடாது. இல்லை, இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், இது நம்ம ஒரு இதுக்காக தான் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறீங்க புரியல எனக்கு. எதுக்காக அதை பண்ணுறீங்க? ஒரு மக்கள் பார்க்கணும், சரி ஓகே அந்த பையன் ஓகேப்பா, இவங்களை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சூப்பர், அதுதான். சரி பரவாயில்லப்பா, இவர் போனாலும் இப்போ வராருப்பான்னு நினைக்கணும், எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னது. சரி அவங்க 3 பேரில் இவங்க ஓகேன்றாங்க. மைக் இருக்குடா, சொல்லுங்க. மைக் எடுத்து பேசு. மைக் இல்லை, இதில் பேசுகிறீங்களா? தர்ஷா பிகைன் வுட்ஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, நீ அவார்டு கொடுக்குற அப்படின்னாங்க. யாருக்குன்னு கேட்கும்போது புகழுக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு 2 days பேக் வந்து பயங்கர ஃபீவரு, டிசென்ட்ரி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகி. ஸோ சேட். இப்போ ஓகே தானே? ஸ்டாப் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகி ரொம்ப ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கியிருந்தேன், ஃபுட் பாய்சன் ஆகி. ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ இவ்வளோ இதையும் தாண்டி புகழுக்கு கொடுக்கறதுக்காகன்னு சொன்னதுக்காகவே தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதை கொடுக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக, மனசு ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு தான் கொடுத்தது. ஹாப்பி ஃபார் ஹிம். சோ கியூட் தர்ஷா. கவலைப்படாதீங்க தர்ஷா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டாக்டர் மாப்பிள்ள உங்களுக்கு அமைவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எல்லா வியாதிகளும் சரியாகிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வெரி மச். இதை எங்கள் கூட ஷேர் பண்ணது மாதிரி நல்ல மாப்பிள்ள உனக்கு அமைவாருமா. ரொம்ப சந்தோஷம் தர்ஷா. நீ உனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னா கிளம்பலாம். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணுது. நீங்கள் அர்ஜென்ட்டானா கிளம்பலாம், நோ ப்ராப்ளம். சுனிதாவோட ஆடணும்னு ஆசைப்படுறீங்களா? சுனிதா வாடா ப்ளீஸ்டா, அவன் கேட்குறான்டா. என்னடா நீ வாடா, உன்னோட போங்க, கிளாசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க, போங்க. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான்
கமல்ஹாசன் அவர்கள் இப்போ ரெடியா இருக்காங்க. ஆடை பாட. யாரு? ஆடி நிந்தி ஆடு. இது ஆடி நிந்தி. கமல் சார் வராராம் ஆடு. யாரு? அட நீங்க வேற. போன சித்தப்பா. தர்ஷா உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுவீங்கன்னா நான் ஒரு பாட்டு போடுவேன். ஓகேவா? தர்ஷாக்காக ஒரு பாட்டு போடுங்க. கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக போடுங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரே சரி. ஓகே, மியூசிக் ப்ளீஸ். எங்களால் பார்க்க முடியல. டிஜே நிறுத்துங்க ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் புகழ் சொல்லுங்க. இப்போவுமே இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருக்கும் போதில் எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இந்த பையன் வந்து எங்கள் கீழே தான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் என்ன அப்படின்ற ஒரு 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 ஆசை வந்து எங்களுக்குள்ளே வந்துடும். ஓகே, கை எடுங்க சார். லக்ஷ்மி மேம் கூப்பிட்டுமா? லக்ஷ்மி மேடம் இருக்காங்க, கூப்பிட்டுமா? இல்லை பாவம் அவங்க. ஸோ இப்போது வந்து ஒன் ப்ரொபோசல். ஓகே, ஒன்லி ஒன் கேர்ள் ஃபுல் ப்ரப்போசல் ஃபீலிங்கை நீங்கள் பண்ணணும். இந்த 4 பேர்ல இந்த 4 பேர் பண்ணணுமா? இப்போ தைரியமாக 4 லட்சத்தில் பண்ணு. இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆமாம்மா. ஓ, பாக்கி 3 பேர் நீ பண்ணலான்ற ஒரு நினப்பில் இருக்க வேணாமா? சும்மா ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக கேட்டேன். ஓகே. எப்படிங்க? நீ அது உன் திறமை இவனே, நீ தான் பார்த்து செய்யணும். இல்லைம்மா, அவன் சாப்பிடும்போது மினிமீல்ஸ் தான் சாப்பிடுவான். ஒரு வெரைட்டியாக இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். இங்கே பாரு, அவ்வளோ நடிக்காத. உன் மனசில் பவித்ரா தான் இருக்குது, தெரியும் எல்லாருக்கும். நீ ப்ரப்போஸ் பண்ணிவிடு. நம்மளாம் ஃபீல் பண்ண மாட்டோம். நீ ஒரு மண்டை, நம்ம ஃபீல் பண்ணோம். பண்ணு. புகழ் பின்னாடி இன்னொரு அக்கா வந்திருக்காங்க. இதா வச்சுக்கோ. ஓ அப்படியா? பவித்ரா தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ வேற என்ன? கொஞ்சம் கூட்டத்துக்கு நன்றி மனைவி உட்காருங்க. ஓகே, இல்லை நீ தான் ஊருக்கு போல. உனக்காக வந்து இப்படி பண்ணுற. சரி, இன்னும் பிரசாதமாக தர கோயில் பிரசாதம் மாதிரி பிச்சு. புகழ் வழக்கம் போல ஒரு ரோஸா கொடுக்க கூடாது. மொத்தமா ஹாஸ்டல்ல வித்துற சொல்றாங்க. ஒரு ரூமா வாடகைக்கு விட சொல்ல, புரியுதா? இந்த வச்சுக்க. இந்தம்மா வச்சுக்க. ஏன் எதுக்கு எல்லாருக்கும்? இந்த உனக்கு காம்போட கொடுத்தா உடனே அப்படி நீ கூட வந்துடுவேன். இந்த இதில் வேற அடியில் பிச்சுக்கிச்சான். ஓகே ஓகே ஓகே, ஃப்ரீயாக ஒன்று இருக்கு பிரியங்கா. ஓகேவா பா? சுனிதா கூகுள் பேல அனுப்புறேன்டா. டிஜே ஒரே ஒரு பாட்டு போடுறா. கூகுள் பேல அனுப்புறேன். ஓகே, தேங்க் யூ. சுனிதா ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லிட்டு போடா. சுனிதா வாமா. சுனிதா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ஒரு திருக்குறள் சொல்லிட்டு போ. மச்சான் எனக்கு திருக்குறள் வேண்டாம். திருக்குறள் இல்லைம்மா, திருக்குறள் சொல்லு. திருக்குறள்? ஆமாம். அகர முகத எழுத்தெல்லாம் அழகா சொல்லுங்க. அந்த காக்கா திருக்குறள் ஒன்று சொல்வியே. காக்கா ஒரு திருக்குறளா? ஐயோ, காக்காக்கு கை குஞ்சு. காக்காக்கு கை குஞ்சா? காக்காக்கு கை குஞ்சு பன் புஞ்சு. அம்மா அதானே. Thank you சுனிதா. Thank you so much. You may leave the auditorium. Thank you very much சுனிதா. Go away. Go away my dear. சூப்பரா சொன்னீங்க. உண்மையா நல்லா இருக்கு. அதுதான் கரெக்ட்டா சூப்பரா சொன்னீங்க. வேற லெவல். போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தாமு சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மகாபாவா சொன்னா? என்ன சொன்னா? தெரியல, அவங்க வீட்டாண்ட ஏதோ ஒரு காக்கா செத்துடுச்சான். மேடம் போலாமா மேடம்? இல்ல சரி, இந்த வித்தியாசமா இந்த வடிவேல் சார் ரியாக்ஷன்லாம் கொடுப்பீங்கல்ல உங்க ஸ்டைல்ல, அதில் ஒரு 2-3 எடுத்து விடுங்களேன். அந்த இதை
நீ அங்க பாரு, பாரு. அதை அதை பாரு. பார்த்துட்டு நீங்க அதை பண்ணலாம். ஒரு ரியாக்ஷன் ஆயிடு. புகழ் சைட் ப்ளீஸ். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், lovely, fourth one, fifth one. Yay, super. சரி, அப்புறம் எங்கள் வீட்டாண்ட ஒரு ஆண்டி கேட்டாங்க, அந்த பையன் வந்து இந்த இழந்த பழம் கொட்டையை சாப்பிட்டு எடுத்து தூக்கி இப்படி போடுறானே, என்ன பழக்கம் அது, ஏன் குப்பத்தொட்டில் போட சொல்லு அப்படின்றாங்க. என்னது அது, இப்படி எடுத்து போடுறீ ஏதோ? அது இழந்த பழம் கொட்டை இல்லைங்க. எனக்கு வேண்டாம், பட் உங்களோட அந்த ஃபீலிங் நீங்க பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோணும். லவ்லி புகழ், ஜோக்ஸ் அப்பார்ட், என்னதான் இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ தான் ஃபன் பண்ணாலும் நீ எங்களோட சொத்து. அண்ட் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே விடாமல் உன்னை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. நீ உயரத்துக்கு போகணும், சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் உனக்கு எல்லா விதமான ஹாப்பினஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட என்டையர் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். We are very very proud of you and we love you. நீ எங்களோட சொத்துப்பா, எப்போ வேணா அடமானம் வைப்போம், போய் உட்காரு. Thank you.